நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஆண்டவர்னா கடவுள், ஒருத்தர் ஆண்டவர், உலக நாயகன், நம்மவர்லாம் சும்மா சொல்லுவோம். அது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. கமல்ஹாசன் ஏன் உலக நாயகன், ஏன் ஆண்டவர், அவர் ஏன் வேற லெவல் அப்படின்றதுக்கு 5 ரீசன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சினிமா லைன்ல இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனை யாரோ ஒருத்தர் வச்சுப்பாங்க. ஆனா சினிமா லைனுக்கு சம்பந்தமே இல்லாதவனு கூட நம்மளே ஒரு மாதிரி ஒரே ஒரு படம் எடுத்துனோம்னா நினைக்க வைப்பாரு கமல்ஹாசன். அந்த அளவுக்கு அவர் டைரக்ட் பண்ண எல்லா படங்கள்லயுமே புதுசா இன்னோவேட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதுல சில விஷயங்கள் அவரே கண்டுபிடிச்சதா இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மத்த லாங்குவேஜ் படங்களை பார்த்து அவரே இன்ஸ்பயர் ஆகி தமிழ் சினிமாக்கு ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு விருமாண்டி படத்தோட ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் பேரு ஆஃப் பீட் ஸ்கிரீன் பிளே. அதாவது ஒரே சம்பவத்தோட 2 வெர்ஷனை 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுறது. இந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் 1950ல ராஷோமா அப்படின்ற ஜாப்பனீஸ் படத்துல வந்தது. சோ அவர் இன்ஸ்பயர் ஆனதுனால ஒரு வர்க்க பண்ணி அந்த வர்க்க வச்சு பல பேரை இன்ஸ்பயர் பண்றவர் கமல்ஹாசன். அண்ட் குவென்டின் டாரன்டினோவே ஆலவந்தான் படத்துல வந்து அனிமேஷன் சீக்வன்ஸ் பார்த்து தான் கில் பில் படத்துல அதே மாதிரி ஒரு சீன் வச்சதா சொல்லியிருக்காரு. சோ கமல்ஹாசன்னா இன்ஸ்பிரேஷன். இப்போ ஆக்டர் கமல்ஹாசன் பத்தி பார்க்கலாம். ஆக்டிங்க முகத்துல மட்டும் காட்டாம பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூட், பேசுற லாங்குவேஜ், ஸ்லாங்ல எல்லாம் கூட காட்டுவார். சின்ன பையன் ரோல்ல இருந்து வயசான தாத்தா பாட்டி ரோல் வரைக்கும் எல்லா கேரக்டர்லயுமே அவர் நடிச்சிட்டாரு. அண்ட் மெட்ராஸ் தமிழ், நெல்லை தமிழ், கோவை தமிழ், மதுரை தமிழ், பாலக்காடு தமிழ், இலங்கை தமிழ்னு தமிழிலே பல வெரைட்டி பேசுவாரு. அதுவும் பெர்ஃபெக்ட்டா. ஒரு பேஷண்ட் உடம்பு முடியாத வாயில் நுரையெல்லாம் தப்பிக்கினே எமர்ஜென்சியா வந்துக்கிறான்னு வச்சுங்க. நீங்கள் வர நல்ல வடிவான தமிழ் தான் கதைச்சினீங்கள், நல்ல வடிவான தமிழ் தான். ஆனால் இங்க வந்து கேமராவை எல்லாம் வச்சு கையில மைக் எடுத்ததும் நான் உட்காந்துருக்காரு கோயம்புத்தூர் கொண்டராசு, அவர் கிணத்துல தான் தண்ணி வருது, அப்படி தண்ணி தான் எடுத்தா அவர் கிணத்துல வாங்கி குடிச்சுக்கிற வேண்டியதுதானே. அவர் விற்பாரு அதை வேணா என்ன சாரி பள்ளையில விழுந்திருந்தா கத்திரிக்காய் கஷ்டத்தை விட்டு வேற இடம் கிடைக்கலையா உங்களுக்கு? நானே கட்டு சரியா போச்சு. அண்ட் ஒரு ஆக்டரா இதுக்கு மேல டெடிகேஷனோட ஒருத்தரால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இவர் நடிச்சிருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம வேற ஆக்டர்ஸ் வச்சு, ஈவன் நல்ல ஆக்டர்ஸ் வச்சு கூட யோசிச்சே பார்க்க முடியாது. முகத்துல எல்லாம் தையல் போட்டு பாதி பேரலைஸ் ஆகிருக்கிற ஒரு கேரக்டர்ல இதுக்கு மேல பெர்ஃபெக்ட்டா யாரால நடிக்க முடியும்? உங்க பொழப்புக்கு எடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. அண்ட் ஒரே படத்துல 10 வேற வேற கேரக்டர்ஸ்ல 10 வாய்ஸ் கொடுத்து 10 பாடி லாங்குவேஜ் பண்ணி 10 ஸ்லாங் பேசி அதுவும் பெர்ஃபெக்ட்டா யாரால பண்ண முடியும்? ஆமா, அப்படியே பாக்கிறதுக்கு டெரரிஸ்ட் மாதிரி இருக்கிற சார். சரி, ஆக்டர் கமல்ஹாசன் பத்தியும் டைரக்டர் கமல்ஹாசன் பத்தியும் பார்த்தாச்சு. இவர் வேற என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு பார்த்தா பிளேபேக் சிங்கர், ஸ்கிரீன் ரைட்டர், ப்ரொடியூசர், லிரிசிஸ்ட், பிலாந்திரபிஸ்ட், டெலிவிஷன் ஹோஸ்ட், பாலிட்டிஷியன் கூட. நம்ம எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக அரைகுறையா கத்துக்கிட்டு ஒரு பேருக்காக பண்றதுல இவர் அகராதியிலே கிடையாது. அவர் பண்ற எல்லா விஷயங்களுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். காட்டு வழி காளைங்க கழுத்து மணி கேக்கையில நமக்கு அது கோயில் மணி, ராத்திரியில் புல்வெளி நனைக்கும் பனி போத்திக்கிற நமக்கு அது மூடு துணி. இந்த மாதிரி லிரிக்ஸை சும்மா ஈஸியா எழுதிட முடியுமா? இல்ல இந்த மாதிரி பாட்டை தான் ஈஸியா பாடிட முடியுமா? மல்டி டேலண்டட் பர்சனா இருந்தாலும் எல்லாத்துலயுமே அவரோட பெஸ்ட்டை கொடுக்கிறவரு கமல்ஹாசன். அடுத்தது ரைட்டர் கமல்ஹாசன். நம்ம எல்லாருமே ஈஸியா சொல்லிடலாம் கமல்ஹாசன் எழுதின படங்கள்ல பாதி ஃபிளாப் அப்படின்னு. அன்பே சிவம் பெரிய ஃபிளாப். ஆனா வருஷம் போக போக தான் அந்த படம் ஆடியன்ஸ்க்கு புரியவும் பிடிக்கவும் ஆரம்பிச்சது. சோ பிரச்சனை ஆடியன்ஸ் மேலதான். ஆலவந்தான் ரிலீஸ் ஆனப்போ செம்ம ஃபிளாப். ஆனா 2016ல அமெரிக்கால நடந்த ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல்ல அந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணப்போ அமெரிக்கன் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால திரும்பவும் டிஜிட்டலா ரீஸ்டோர் பண்ணி மறுபடியும் ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க. இதே மாதிரி தான் உத்தம வில்லன், பயங்கரமான ஃபிளாப். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உத்தம வில்லன் இஸ் ஜெம் ஆஃப் தமிழ் சினிமா, கமல்ஹாசன் இஸ் ஜீனியஸ்ல பேசிட்டு இருப்போம். அவர் எழுதின படங்கள்லாம் நமக்கு புரியறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் இத்தனை வருஷம் தேவைப்படுதுன்னா அவர் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்காருன்னு யோசிச்சு பாருங்க.
அவர் ஒரு படத்துல ஆக்டரா மட்டும் நடிச்சா கூட அந்த படத்துல புதுசா ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி தமிழ் சினிமாக்கே புதுசா ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாரு. ஸ்டெடி கேம், டால்பி சவுண்ட் சிஸ்டம், அனிமேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் சினிமாக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனதே கமல்ஹாசன் படங்கள்ல இருந்து தான். அண்ட் இந்தியன் சினிமா அப்படின்ற ஒண்ணு 106 வருஷமா இருக்கு. அதுல கமல்ஹாசனே 60 வருஷமா இருக்காரு. சோ தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாக்கே ஒரு முக்கியமான ஆளு கமல்ஹாசன். இல்ல சுத்தமா இல்ல ஆச்சரியமா இருக்கு. இந்த மூஞ்சிய பாருங்க, இந்த மூஞ்சிய பாருங்க. இது எங்க அப்பன் கொடுத்துட்டு போன மூஞ்சி. என் மூஞ்சி மேல ஒட்ட வச்சுட்டு போயிட்டான். என் மூஞ்சி மேல அவன் மூஞ்சி ஒட்ட வச்சுட்டு போயிட்டான். சோ கமல்ஹாசன் தான் பெஸ்ட் அப்படின்னு இதுக்கு மேல என்னால ப்ரூவ் பண்ண முடியாது. அண்ட் ஏன் சார்பாவும் என்னோட சப்ஸ்கிரைபர் சார்பாவும் ஹாப்பி பர்த்டே ஆண்டவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பயங்கரமான உலக நாயகன் ஃபேனா இருந்தா அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.